இயேசுவிலே பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இயேசுவின் விலை மதிப்பற்ற இரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த இரத்தம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமானது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற படத்தை பலரும் பார்த்திருப்போம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று பல இடங்களிலும் பல ஆலயங்களிலும் அந்த படத்தை காட்சியாக மாற்றுவார்கள். அதில் ஒரு காட்சி, மரியாள் இயேசுவை சந்திப்பார். சந்திக்கும் பொழுது இயேசு இரத்த காயங்களோடு இருப்பார். அந்த இரத்தத்தை எல்லாம் அப்படியே துடைப்பார். முழந்தாள் படியிட்டு அவரை பார்த்த வண்ணமாக அவரை அரவணைப்பார். இந்த காட்சி, இந்த இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் எந்த அளவிற்கு அவரை பாதித்திருக்கும் என்று தெரியும். நம்ம வீட்டில் கூட சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் விளையாடுவார்கள். விளையாடும் பொழுது விழுந்த உடனே நாம் செக் பண்ணுறதுன்னா ரத்தம் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். உடனே ரத்தம் வந்துடுச்சுன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போவோம், அவர்களுக்கு தையல் போடணும், அல்லது என்றால் மருத்துவம் பார்க்க வேண்டும். இது திட்டும்போது கூட அப்படி தான் திட்டுவாங்க. அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டில் எப்படி ரத்தம் வரா மாதிரி அடிப்பேன் அப்படின்வாங்க. இது ஏன்? ரத்தம் என்றாலுமே ஒரு பயம். ரத்தம் ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது, ஃப்ளூயிட். அது இல்லை என்றால் நமக்கு உயிரும் கிடையாது. ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது என்றால் நம் மனம் அப்படியே வெகுண்டு போகும். எத்தனையோ ஆக்சிடெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம் நம்ம. அந்த தெருவோரங்களிலே வருகின்ற ஆக்சிடெண்ட்ஸ், விபத்துக்கள். ரத்தம் வழிந்து ஓடும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்ற பொழுது எந்தெந்த இடத்திலாம் ரத்தம் வந்தது. அவருடைய தாய் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்பார். தன்னுடைய விழாவிலிருந்து கடைசி நிமிடத்திலும் கூட குத்தி, ஈட்டியால் குத்தி ரத்தம் வருகிறதா என்று பார்க்கிறார்கள். அது ஒரு கடமை அவர்கள் செய்வார்கள். அப்படி இறந்து போன இயேசுவினுடைய உடலை கிழிக்கும் பொழுது தண்ணீர் வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த இதயத்திலிருந்து வருகின்ற இரத்தமும் தண்ணீரும் நமக்கு மீட்பை வழங்கியது. ஆதி ஆகமத்திலே பார்க்கின்றோம். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே மனிதர்களை எப்படி படைக்கிறார் என்று பார்க்கின்றோம். கடவுள் முதலிலே ஆதாமை படைக்கின்றார், மண்ணிலிருந்து படைக்கின்றார். ஆதாம் என்றால் அதாமா என்கின்ற ஒரு பொருள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர். இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவருக்கு மூச்சு ஊதுகின்றார், காற்று தருகின்றார், அவர் வாழ்வு பெறுகின்றார். அடுத்து ஏவாளை படைக்க வேண்டும். ஏவாளை எங்கிருந்து எடுக்கிறாங்க? எங்கிருந்து? விழாவிலிருந்து எடுக்கிறார்கள். பாருங்கள், அந்த விழாவிலிருந்து எடுத்து படைக்கப்பட்ட ஏவாளுக்கு வாழ்வு. இயேசுவினுடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அது நமக்கு வாழ்வு, நமக்கு மீட்பு, மீட்பாக பயன்பெறுகிறது. இந்த இரத்தம் நம்முடைய மனம் மாற வேண்டும், நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நமக்காக வழங்கப்பட்டது. இந்த இரத்தம் என்றாலுமே தியாகம் என்றுதான் பொருள். சென்ற பெரிய வெள்ளிக்கிழமை என்று நாம் இரத்த தான முகாம் ஒன்று நடத்தினோம். அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் செய்தார்கள். எதற்காக? ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு உயிருக்கு இரத்தம் தருகிறேன், என்னுடைய இரத்தம், என்னுடைய தியாகம் அவருக்கு சென்றடையட்டும், நீர் எனக்காக இரத்தம் சிந்தினீர் என்று எத்தனையோ பேர் மிக அழகாக அந்த இரத்த தானம் செய்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், விவிலியத்திலே இந்த இரத்தம் எப்படி பார்க்கப்படுகின்றது. லேவியர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லேவியர் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. யாராவது படிங்க பார்க்கலாம். போட்டிருக்கு போடல. ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர், அதன் குருதி உயிர் போன்றது. ஆகையால் இஸ்ராயல் மக்கள் எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள். அப்போ இந்த ஏன் அப்படி சொல்கிறாங்கிறதுக்கும் என்று சொன்னேன். ஏனெனில் எல்லா உடலிலும் உயிரும் குருதியே, அதனை உண்பவர் அழிவார். எல்லா உடலிலும் இரத்தம் இருக்கும். அந்த இரத்தம் மிக மிக முக்கியமானது. எனவே எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்று லேவியர் ஆகமத்திலே
செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த லேவியர் ஆகமத்திலே 16ஆம் அதிகாரம், இந்த 16ஆம் அதிகாரத்திலே இஸ்ராயேல் மக்கள் ஒரு வழிபாட்டு முறையினர் செய்வார்கள். வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது அவர்கள் ஆடுகளை, செம்மறி ஆடுகளை அழைத்து வருவார்கள். அதிலும் உயர் குருவானவர் என்ன செய்வார் என்றால் 2 ஆடுகளை எடுத்துக்கொள்வார். இந்த 2 ஆடுகளிலே ஒரு ஆட்டினை நாட்டிலே அங்கு இருக்கின்ற பாலைவனத்திலே, காடுகளிலே விட்டு விடுவார். அந்த காடுகளிலே செல்லுகின்ற ஆடு இரத்தம் சிந்தும். ஏனென்றால் கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கும். அந்த கொடிய விலங்குகள் அந்த ஆட்டினை அப்படியே மேய்ந்துவிடும், இரத்தம் சிந்த வேண்டும். இன்னொரு ஆட்டினை எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஆடு காயமற்ற, மறுவற்ற ஆடு. அந்த ஆட்டினை எடுத்துக்கொண்டு அதற்கென்று ஒரு தனிப்பட்ட நாள் இருக்கிறது. அந்த நாளிலே அந்த ஆட்டினை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதை வெட்டி அதனுடைய இரத்தத்தை ஆண்டவருடைய ஆலயத்திலே தெளிப்பார்கள். அவர்கள் மக்கள் மேல் தெளிப்பார்கள். இதை ஏன் அவர்கள் செய்கின்றார்கள் என்றால், இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பெற, எகிப்திலிருந்து விடுதலை பெற அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய நாட்டிற்கு திரும்புகையிலே அவர்களெல்லாம் இஸ்ராயேல் மக்கள்தான், இவர்களை மட்டும் மீட்டுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். எனவே அவர்கள் அந்த இரத்தத்தை தங்களுடைய கதவுகளிலே, வாயில் நுழைவாயிலே அவர்கள் பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். இப்படி தெளித்தவர்கள் வீட்டினை கடவுள் விட்டு விடுவார். எகிப்தினருடைய மக்களை எல்லாம் கொன்று விடுவார். இந்த இரத்தம் ஏனென்றால் உடன்படிக்கையின் சின்னமாக இருந்தது. இந்த உடன்படிக்கையின் சின்னமாகிய இந்த இரத்தம் பாவக்கழுவாய் என்று எல்லோருக்கும் தெளிக்கப்படும். அது என்ன பாவக்கழுவாய்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாய்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஏன் குணமடைகின்றோம் என்றால், எப்படி இந்த செம்மறி ஆட்டினை ஒரு நாள் பாவக்கழுவா என்று அவர்கள் இரத்தத்தினை மக்கள் மீதும் அந்த ஆலயத்தின் மீதும் தெளித்து அந்த ஆலயத்தையும் மக்களையும் தூய்மைப்படுத்தினார்களோ, அதை போன்று இந்த இயேசு கிறிஸ்துவே இந்த பாவக்கழுவாய் விலங்காக மாறுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த பாவக்கழுவாய் என்பது என்ன? இஸ்ராயேல் மக்கள் தவறுகள் செய்வார்கள். தவறுகள் செய்பவர்களையெல்லாம் எப்படி கழுவுவது? அவர் பாவங்களை எல்லாம் எப்படி போக்குவது? எனவே தான் பாஸ்கா நாள் முடிவெறுகின்ற தருணத்திலே யாம் கிப்பூர் என்கின்ற ஒரு விழா. இந்த யாம் கிப்பூர் என்பது அந்த ஆட்டு இரத்தத்தை, 1 வயது நிரம்பிய மறுவற்ற செம்மறி ஆட்டினை அப்படியே அவர்கள் அதனுடைய எலும்புகளை எல்லாம் முறிக்காமல் அப்படியே அவற்றை அறுத்து அதன் இரத்தத்தை மக்கள் மீது தெளிப்பது. இப்படி தெளிப்பதன் மூலமாக மக்கள் எல்லோரும் கழுவப்பட்டவர்களாக பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். இதையே நாம் இயேசுவினுடைய வாழ்விலே பார்க்கின்றோம். இயேசுவே அந்த செம்மறி ஆடாக மாறுகின்றார். அவர் நமக்கெல்லாம் பாவக்கழுவாயாக மாறி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு வாழ்வு தருகின்றார். சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தம் நம்மில் தெளிக்கப்படும் பொழுது நாம் எல்லோருமே தூய்மை அடைந்தவர்களாக மாறுகின்றோம். பாஸ்கா புகழுரை பாடப்படுகின்றது. அந்த பாஸ்கா புகழுரையிலே இதை பற்றி மிக அழகாக பாடுவார்கள். செம்மறியின் திரு இரத்தம் கடவுளின் வாயில் நிலைகளிலே தெளிக்கப்படுகின்றது. இதனால் விசுவாசிகளுடைய இதயங்கள் எல்லாம், அவர்களுடைய இதய கதவுகள் எல்லாம் தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. புனித கிரகோரி என்கின்ற ஒரு அருமையான புனிதர், அந்த கிரகோரியார் இயேசுவினுடைய திருரத்தை யோபு ஆகமத்திற்கு ஒப்பிட்டு பார்ப்பார். யோபு ஆகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் மிக அழகாக சொல்லப்படுகிறது. பாருங்க, மண்ணே என் குருதியை மறைக்காதே, என் கூக்குரலை புதைக்காதே. அதாவது ஒருவருடைய கூக்குரல்,
அவருடைய உடல் மண்ணில் புதைக்கப்படும் பொழுது எந்த அளவுக்கு அவர் கூக்குரலிடுகின்றார், நான் வாழ வேண்டும், என்னை புதைக்காதீர்கள், எனக்கு வாழ்வு என்பது முக்கியம். இந்த வாழ்வு இருக்கணும்னா ரத்தம் இருக்கணும். இந்த வாழ்வு ரத்தம் தான். இயேசுவினுடைய வாழ்விலும் அந்த ரத்தம், இயேசுவினுடைய ரத்தம் என்பது அப்படியே அழுகிறது. இதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த யோபு ஆகமத்தில் பார்க்கிறோம், உடல் மண்ணில் புதைக்கப்படும் பொழுது ஒரு கூக்குரல். அதே போன்று இயேசுவினுடைய இரத்தம் கூக்குரல் இடுகின்றது. அவருடைய இரத்தம் ஆபேலின் இரத்தத்திற்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்கப்படுகின்றது. ஆபேல் காயின் பாருங்க, 2 பேர் இருக்கிறாங்க. யார் யாரை வெட்டினாங்க? காயின் ஆபேலை வெட்டினாரா, ஆபேல் காயனை வெட்டினார்? கரெக்டா? எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆபேல் அவருடைய ரத்தம் கூக்குரலிட்டது, கடவுளுக்கு கேட்டது. அதுபோல மக்களாகிய நாம் இயேசுவை கொன்றோம், இயேசுவை பழி தீர்த்து கொண்டோம். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய ரத்தம் கூக்குரலிட்டது. ஆனால் அவருடைய ரத்தம் நமக்கு மீட்பாக மாறியது என்று சொல்லப்படும். அவருடைய ரத்தம் நாம் போற்றத்தக்க கடவுளின் இரத்தமாக பார்க்கின்றோம். அவருடைய இரத்தம் ஒவ்வொரு தினமும் நாம் திருபலி கொண்டாடும் பொழுது நன்றியின் உணர்வோடு நன்றி பலியாக கூக்குரலிடுகின்றது. அவருடைய இரத்தம் அழுகுரலை நாம் கேட்கின்றோம், கூக்குரலை கேட்கின்றோம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்கிருந்தெல்லாம் வருகின்றது என்று பாருங்கள். இந்த நற்கருணை உண்டாக்கிய பொழுது இயேசு உடனடியாக கெத்சமனி கார்டனுக்கு செல்லுகின்றார். அந்த கெத்சமனி தோட்டத்திலே அவருக்கு இரத்த வியர்வையோடு அவர் பாடுபட்டு அவர் கடவுளை நோக்கி சொல்லுகின்றார், உம்முடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த கெத்சமனி தோட்டத்தில் அவர் முதன்மையாக இரத்த வியர்வை சிந்துகின்றார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை பிலாத்திடம் கொண்டு செல்லுகின்றார்கள். அவருக்கு கசையடி தருகின்றார்கள், சாட்டையடி பெறப்படுகின்றது. அவருடைய உடல் முழுமையாக இரத்தம் பீத்து வருகின்றது. இயேசுவினுடைய தலையிலே முள் கிரீடத்தை அணிவிக்கிறார்கள். அவருடைய தலையிலிருந்து இரத்தம் வடிந்தோடுகின்றது. இயேசுவினுடைய கண், கால்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் பார்க்கின்றோம் காயங்கள். இவையெல்லாம் நம்முடைய உலகத்தை மீட்க வல்லதாக இருக்கின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவினுடைய இரத்தம் நமக்கு இன்றைக்கு ஒரு உடன்படிக்கையாக இருக்கின்றது. இஸ்ராயல் நாட்டு மக்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு சில வார்த்தைகளிலே கடைசியாக ஒரு செயலை செய்வார்கள். அந்த செயல் என்னவென்றால், இரத்தத்தை அவர்கள் பூசிக்கொள்வார்கள். இரத்தத்தை அந்த உடன்படிக்கை செய்த அந்த ஒரு தாளிலோ அந்த பொருளிலோ பூசிக்கொள்வார்கள். அதற்கு பெயர் என்னவென்றால், நீ இரத்தம், இந்த உயிர், இந்த வாழ்வினை நீ சத்தியம் செய்திருக்கின்றாய், இதிலிருந்து நீ தவறி போனால் உன்னுடைய உயிர் இருக்காது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதேபோல்தான் இயேசு நம்மோடு ஒரு உடன்படிக்கை சொல்லுகின்றார். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், நான் என் உயிரை உங்களுக்கு தந்துவிட்டேன், என் இரத்தத்தை உங்களுக்கு தந்துவிட்டேன். நீங்கள் என் இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் உடல் நலம் பெறுவீர்கள். நீங்கள் என் இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் உங்களுடைய பதற்றம், உங்களுடைய கவலை, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போகும். எனக்காக நீங்கள் வாழ வேண்டும், உங்களுக்காக நான் தியாகம் செய்கின்றேன். எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிறார்களோ, அப்படி இந்த தியாக உணர்வை தருகின்ற அந்த திரு ரத்தம் மேலான ஒரு ரத்தம். அதற்கென்று ஒப்பிட்டு பார்த்தால் எதையுமே நாம் ஒப்பிட முடியாது. அதுதான் இயேசுவினுடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தம். விலை மதிப்பற்ற திரு ரத்தம் என்ன விலையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. அதுக்கு விலை கிடையாது.
அது எல்லாவற்றையும் தாண்டியது. இட் சர்பாசஸ் எவ்ரிதிங். அப்படிப்பட்ட இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தத்தை பற்றி பல புனிதர்களும் பலவிதமான சொல்லுகிறார்கள். இந்த ரத்தம் வழிந்தோடுகின்ற நதி என்று ஒரு புனிதர் சொல்லுகின்றார். இன்னொருவர் சொல்லுகின்றார், இந்த ரத்தம் என்னுடைய இதயத்தை அப்படியே கரிசனையோடு தொட்டு என்னை குணப்படுத்துகிறது என்று சொல்லுகின்றார். இன்னொரு சொல்லுகின்றார், என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய ஆன்மாவையும் ஆண்டவருடைய ரத்தம் அப்படியே விடுதலையை தருகின்றது, எனக்கு சுதந்திரத்தை தருகின்றது. என்னுடைய பாரங்கள் எல்லாம் இந்த இரத்தத்தை நாம் சுவைக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமில்லாமல் நிம்மதியாக வாழ எனக்கு நல்ல தெம்பினை தருகின்றது என்று சொல்லுவார்கள். ஆக இயேசுவினுடைய இரத்தம் நமக்கு உதவி செய்யும். இயேசுவினுடைய இரத்தம் நமக்கு ஆற்றல் தரும், எனர்ஜியை தரும். அந்த ஆண்டவருடைய இரத்தம் நம்மை நல்ல சிறந்த மக்களாக அவரோடு உடன்படிக்கையை நிலைக்க செய்யும். ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை ஆராதனை செய்கின்றோம். அந்த ஆண்டவருடைய திரு ரத்தம், அவருடைய திருவுடலை பார்க்கும் போதெல்லாம் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அந்த பிரசன்னமாய் இருக்கின்ற ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் உண்ணுகையிலே நாமும் மறு கிறிஸ்துவர்களாக மாறுகின்றோம். மறு கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டாரையும் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவோம். ஆசீர்வாதமாய் விளங்க நாம் கிறிஸ்தவர்களாக மறு கிறிஸ்தவனாக நடைபோட பயணம் செய்ய இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீரும் ஆண்டவருடைய ஆற்றலும் ஆண்டவருடைய திரு ரத்தமும் நம்மை என்றும் தூய்மைப்படுத்தி நமக்கு பல குணங்களையும் நலன்களையும் தருவதாக. ஆமென்.